நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்திலே ஜாஷ்வா டிவியில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த மார்ச் மாதம் 1வது வாரத்தில் கூட உங்களை சந்திக்கவும் உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் பாராட்டின எல்லா சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இருக்கிற இடத்துல கண்களை மூடி வேதம் விதமாக சொல்லுகிறது, நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ள தேவ. ஆண்டவரே, உங்கள் கிருபை தான் எங்களை தாங்கி நடத்துகிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய கிருபை தான் எங்களை பாதுகாக்கிறது. ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைக்கப்பட்ட நாட்கள், தள்ளப்பட்ட நாட்கள், இந்த ஜனவரி மாதம் முழுவதும் உடைய கிருபை, போன பிப்ரவரி மாதம் முழுவதும் உடைய கிருபை, இந்த மார்ச் மாதத்தில் உடைய கிருபை நம்பிதான் நாங்கள் போகிறோம் என்று சொல்லி கொஞ்சம் கண்களை மூடி, அப்பா, உம்முடைய மெல்லிய திவ்ய அளவில்லாத பிரசன்னம் எங்கள் மத்தியில் இறங்கி வருவதாக. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் உருவாக்கின கிருபையே. கைகளை உயர்த்தி கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த. கையை உயர்த்தி கிருபையை பறைசாற்றுவோம். கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே செய்யா. கிரு மகள திரிய வஷிட வலந்தல மமயல மகேயா மாரா லோரே சத்திரே மமயல மமயல. உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபை தான் என்னை. கிருபையே, கிருபையே, கிருஷப மகளலிலிலோரப சந்தன மல்கந்தன. கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த. ஜனங்கள் கையை உயர்த்தி ஏசையா கிருபையே. ஓஷிடமாமாஸ்
mantros abratur ben brana bradunia bratrale loastias ashblatoma bragan troma treles tuist ashbahatos matro dorias இன்னொரு விசை கூட கிருபையே மகிமையே மாறாத நல்ல கிருபையே குறை ஒன்றும் இல்லை என்னை நிறைவாக நடத்துறீங்க குறை ஒன்றும் இல்லை என்னை நிறைவாக நடத்துறீங்க நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நலமாக நடத்துறீங்க நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நலமா குறை ஒன்றுமில்லை குறை ஒன்றுமில்லை என்னை நிறைவாக நடத்துறீங்க குறை ஒன்றுமில்லை என்னை நிறைவாக நடத்துறீங்க நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நலமாக நடத்துறீங்க நன்றி சொல்ல வார்த்தை இல்லை நலமா கைய உயர்த்தி இந்த மார்ச் மாதத்திற்காக நன்றி அப்பா நன்றி நன்றி உமக்கே நன்றி நன்றி உமக்கே நன்றி தகப்பனே நல்ல தகப்பனே தகப்பனே நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல சொல்லுவோ தகப்பனே தகப்பனே நல்ல இந்த மார்ச் மாதம் முழுவதும் நடத்துங்கப்பா தகவலாஸ் ஆமாண்டவரே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே என்னை நடத்திடும் நல்ல தகப்பனே பாதுகாத்திடும் நல்ல தகப்பனே என்னை நடத்திடும் எங்களை நடத்துங்க ஆண்டவரே பாதுகாத்திடும் நல்ல தகப்பனே கிருபையே அறிக்கை செய்வோம் வேதம் சொல்லித் தருகிறது நாம் நிற்பதும் நீர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை கிருபைக்காக ஸ்தோத்திரம் கிருபையை போக்கடிக்கிறவர்களுக்கு ஐயோ உலக மாயில சிக்கி தருகிறவர்கள் தனக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் தகப்பனே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களுக்கு வருகிற கிருபைகளை நாங்கள் போக்கடிக்காதபடிக்கு இரக்கமும் மன உருக்கமும் தெய்வ பிரசன்னமும் எங்களோடு இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் and ஆமென். Praise the Lord. இரட்சகரும் மீட்பெருமாக இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் நல்லவர். நல்ல பாடல் உமக்காக தானே ஐயா நாங்கள் உயிர் வாழ்கின்றோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை. நம்ம செத்து போனால் ஒருத்தர் இருந்தால் நம்மளை குறித்து பேசணும். அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை நம்மை கொண்டு கர்த்தர் தேசத்திலே ஏற்படுத்துவாராக. கர்த்தர் நல்லவர். இந்த மாதம் முழுவதும் நாம் தியானித்தோம் பழுதானவைகள். எதெல்லாம் பழுதாய் போச்சு அப்படி நம்ம தியானித்து கொண்டே வரோம். இன்றைக்கி ஒன்று தியானிப்போம். 3 வாரம் என்ன தியானித்தோம்? பழுதாய் போன பாத்திரம். 2வது பழுதாய் போன சொல்லுங்கள். 2வது என்னது? நீங்கள் தியானிக்கணும். நீங்கள் இந்த வசனத்தை பாருங்கள். 2வது தான் முக்கியமானது, பழுதாய் போன பலிபீடம். 3வது என்னது? பழுதாய் போன அலங்கம். 4வது என்ன தெரியுமா? பழுதாய் போன கூடாரம். சொல்லுங்க, பழுதாய் போன கூடாரம். திருப்பிக் கொள்ளுவோம். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம்
9வது அதிகாரம் 12வது வசனம். தீர்க்கதரிசியாகிய ஆமோஸின் புஸ்தகம் 9வது அதிகாரம், ஆமோஸின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் அதை தயவாய் நீங்கள் கேட்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததைப் போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு தர்மையான தேவ பிள்ளைகளை, இந்த வசனம் அழகாக சொல்லுகிறது. நாம் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கெட்டி அதன் திறப்புகளை அடைத்து பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி. இந்த இடத்துல நமக்கு நன்றாக தெரியும் தாவீது யார். தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனிதன் தான் யாரு, இந்த தாவீது என்பது நம் எல்லாருக்கும் தெரிந்த காரியங்கள். இப்போ நீங்க இந்த வேதாகமத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இதிலே தன்னுடைய குமுறலை வெளிப்படுத்துகிறார். தாவீதோடைய கூடாரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டா, தாவீதோடைய வீடா? இல்லை, தாவீது ஆராதனை செய்யும் இடம். தாவீது சேனைகளின் கர்த்தரை ஆராதிக்கிற இடத்தை தான் தாவீதின் கூடாரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன பிரதர் சொல்றீங்க, தாவீதின் கூடாரம்னா ஆராதிக்கிற இடமா? எஸ், 2 சாமுவேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. 16, 17 வாசிக்கிறேன். அப்பொழுது கர்த்தருடைய பெட்டி தாவீதுடைய நகரத்திற்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாக மீகாள் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் ஆடுகிறதை குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்திற்குள் இருக்கிற அந்த ஸ்தானத்திலே அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சந்நிதியிலே சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும். அப்போ வேதம் சொல்லுகிறது, அந்நாட்களிலே இடிந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி. கூடாரம் என்று சொன்னால் என்ன? உடன்படிக்கை பெட்டி இருந்து தாவீது ஆராதிக்கிற அது ஒரு ஜெப அறை என்று கூட நாம் சொல்லலாம். விழுந்து போன தாவீதின் கூடாரம் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை நான் சீர்படுத்துவேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரெக்ட் பண்ண போகிறார், கரெக்ஷன் பண்ண போகிறார். விழுந்து போனது உண்மை. ஏன் இந்த நமக்கு இது ரொம்ப தெரியணும். ஏன் தாவீதின் கூடாரம் விழுந்து போனது? ஏன் தாவீதுடைய கூடாரம் திறப்புகள் வந்தது? ஏன் தாவீதின் கூடாரத்திலே ஒரு சில ஸ்தோத்திரம் காரியங்கள் பழுதாய் போனதுன்னு தெரியுமா? இது நமக்கு ரொம்ப தெரியணும். அப்போனா தான் நம்ம வசனத்தை வாசிக்க முடியும். ஏன் தாவீதின் கூடாரம் அப்படி நாசமாக போக காரணம் என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 28வது வசனம். 1 ராஜாக்கள் 12:28. ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால், நல்லா கவனிக்கணும்னு, ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீ எருசலேமுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு வருத்தம் இஸ்ரவேலரே, இதோ இவைகள் உங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவார்கள். அவன் மேடையாகிய ஒரு கோவிலையும் கட்டி லேவியின் புத்திரராய் இராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியாய் மாக்கினான். தாவீது கர்த்தருடைய பெட்டியை வைத்து ஆராதித்த காலங்கள் மகிமையான காரியம். இப்போ இந்த புதியாக தோன்றின இந்த ராஜா சொல்லுகிறா,
நீங்கள் இஸ்ரவேல் கர்த்தரை பார்க்க அங்கே போவீங்களா? இல்லை அப்படின்னு சொல்லி அழகா அந்த வசனம் சொல்லுதுப்பா. 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி, இவைகள்தான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தெய்வர்கள் என்று சொன்னான். விக்கிரகங்கள் என்றைக்கு தாவீதுடைய கூடாரத்திற்குள்ளே வந்ததோ அன்றைக்கு தாவீதுடைய பலிபீடங்கள் இடிந்து போனது. என்றைக்கு விக்கிரகத்துடைய ஆவிகள் கூடாரத்திற்குள்ளே வந்து ஜனங்கள் விக்கிரகத்தை நமஸ்கரிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் ஆரம்பித்தார்களோ அன்றைக்கு தாவீதுடைய பலிபீடங்கள் திறப்புகள் வந்தது. அதில் ஒரு சில காரியங்கள் பழுதாய் போனது. விக்கிரகத்திற்கு எச்சரிக்கையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். இது ஆண்டவர் சொன்ன வார்த்தை. தாவீதுடைய கூடாரம், கர்த்தருடைய ஆராதிக்கிற அந்த இடம் அத்தனை மகிமையாயிருந்தது. ஆனால் தாவீதின் நாட்களுக்கு பின்பே வந்தவர்கள் அங்கே என்ன வைத்தார்கள் என்று சொன்னால், கன்று குட்டிகளை வைத்தார்கள். விக்கிரகத்தை ஸ்தோத்தரிக்க ஆரம்பித்தார்கள். இவர்கள்தான் உங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவர்கள் என்று சொன்னான். பலிபீடம் இடிந்து போனது, கூடாரம் விழுந்து போனது. அவைக்குரிய வாழ்க்கையில ஒரு சில இடத்துல விழுந்து போக காரணம் என்ன தெரியுமா? விக்கிரகத்தை நமஸ்கரிக்க ஆரம்பிக்கிறோம். எது விக்கிரகம்? பொருளாசை என்பது ஒரு விக்கிரகம், உறவுகள் ஒரு விக்கிரகம், மகிமை ஒரு விக்கிரகம். கர்த்தரை விட எதை நாம் அதிகமாய் நேசிக்கிறோமோ, எதற்கூட அதிகமான நேரத்தை நாம் செலவு பண்ணுகிறோமோ அவைகள் எல்லாம் விக்கிரகம். விழுந்து போனதுக்கு எது காரணம்? விழுந்து போனதுக்கு எது காரணம்? விக்கிரகத்தை வைத்து நமஸ்கரிக்க ஆரம்பித்து விட்டோம். நம்மை அறியாமையே விக்கிரகங்களை வணங்கி கொண்டு இருக்கிறோம். கொஞ்சம் ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, என்னுடைய கூடாரம் தாவீதுடைய பலி, தாவீதுடைய உடன்படிக்கை பலியில பலி இருந்தது, சட்டம் இருந்தது. ஆனால் கூடாரம் விழுந்து போக உறவுகள் பிரிக்கப்பட்டது. ராஜ்யம் 2ஆய் பிரிந்து போனது. ஜனங்களுக்குள்ளே ஆராதனை முறை மாறினது. விக்கிரகங்கள், கன்று குட்டிகள் கூடாரத்திற்குள்ள வந்து விட்டது. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு காலத்துல நல்லா ஜெபம் பண்ணோம்ப்பா, ஒரு காலத்துல நல்லா இருந்தது, இப்ப ஏன்பா முடியல? பா, உன் பலிபீடம் விழுந்து போச்சுப்பா, உன் பலிபீடம் விழுந்து போயிடுச்சுப்பா, உன் பலிபீடம் விழுந்து போயிடுச்சு. நம்ம ரொம்ப யோசிக்கணும். நம்ம ரொம்ப யோசிக்கணும். பழுதாய் போன பலிபீடம், பழுதாய் போனது, பழுதாய் போனது. பழுதாய் போனா அந்த ஒரு இன்ஜின், ஒரு மிஷின் பழுதாய் போனா அது நேரம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒர்க் ஷாப்பில் விட்டு ரிப்பேர் பண்ணுவோம். அதான் ஆண்டவர் சொல்றார், நான் ரிப்பேர் பண்ண போகிறேன். ரிப்பேர், ஆண்டவர் ரிப்பேர் பண்ண போகிறார் சிஸ்டர். ஆண்டவர் ரிப்பேர் பண்ண போகிறார் பிரதர். தான் ஆண்டவர் சொல்றார், பூர்வ நாட்கள் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்ததை போல அதை ஸ்தாபிப்பேன். இதை செய்கிற கர்த்தர். உங்களை ரிப்பேர் பார்க்கிறது தூதர்கள் அல்ல, இதை செய்கிறவர் கர்த்தர். உங்களை ரிப்பேர் பார்க்கிறது ஊழியன் அல்ல, இதை செய்கிறவர் கர்த்தர். ஏன் விழுந்து போனோம்? கன்று குட்டி உள்ள வந்துட்டு ஏன் விழுந்து போனது? தாவீது கூடாரோ ஆராதனை முறை மாறிச்சு. நான் சொல்லட்டுமா, இன்றைக்கு நாம் ஆராதிப்பது பரலோகம் எப்படி ஆராதிக்கிறதோ அப்படிதான் ஆராதிக்க வேண்டும். பாடல், ஆடல், கூத்துகள், விசில், சத்தம் அல்ல. பரலோகத்தில் எப்படி ஆராதனையோ நாமும் அப்படிதான் ஆராதிக்க வேண்டும். பரலோகம் அங்கீகரிக்காத ஆராதனைகளை நாம் அங்கீகரிக்க கூடாது. வேதாகமம் சொல்லாத ஆராதனைகளை
அங்கீகரிக்க கூடாது. வேதாகமம் சொல்லாதவைகளை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள கூடாது. அன்றைக்கு தாவீதின் கூடாரம் திரும்ப கீழே விழ காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் வேண்டாம், கர்த்தர் வெறுத்த. யோசித்து பாருங்கள், மோசே மலையில இருக்க, யோசுவாவும் கூட இருக்க, கீழே வந்து பார்த்தார். ஆரோன் கன்று குட்டிகளை செய்தான். அதே கன்று குட்டிகளை ராஜாவாகிய தாவீதின் நாட்களுக்கு அடுத்து வந்த ஜனங்கள் செய்து வணங்க ஆரம்பித்தார்கள். தாவீதின் கூடாரம் விழுந்து போனது. ஏன் விழுந்து போனோம், எதற்கு விழுந்து போனோம் தெரியாம வாழக்கூடாது. கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ எந்த இடத்திலே விழுந்து போனாய் என்பது நினைத்து மனம் திரும்பி ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயாக. விழுந்த இடத்தை குறி வைக்கணும். எந்த இடத்துல விழுந்து போனோமோ, எந்த காரியத்தில் விழுந்து போனோமோ, எந்த சுபாவத்தில் விழுந்து போனோமோ, எந்த ஜப ஜீவியத்தை ஷாபா நாதா டாரா கபாந்தா தூரியா கத்தூரியாஸ் அதில் பழுதாய் போனவர்களை சீர்படுத்தி பூர்வ காலத்தில் இருந்ததை போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். விக்கிரகம் உள்ள வந்துச்சு. தேவையில்லாத ஆராதனைகள் சபைக்குள்ள வந்தது. சபைகள் விழுந்து போனது. தேவையில்லாத சத்தியங்கள். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, கேர்ஃபுல். ஒவ்வொரு அடியும் ஞானமாய் ஜாக்கிரதையாக எடுத்து வைக்க வேண்டும். அதை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ பழுதாய் போன கூடாரம், சொல்லுங்க, பழுதாய் போன கூடாரம். இந்த பழுதாய் போன கூடாரத்தை ஆண்டவர் நமக்கு திரும்ப எடுப்பித்து கட்டி தருவார். உங்கள் குடும்பத்தில் பழுதாய் போன கூடாரங்கள், ஜெப ஜீவியங்கள், பழுதாய் போன ஐக்கியங்கள், பழுதாய் போன ஜப குழுக்களை கர்த்தர் மீண்டும் எடுப்பி தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிற இடத்திலே கண்களை மூடி, எங்கள் நேச கர்த்தாவே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே, வேதாகமம் ஆமோஸ் தீர்க்கையின் புஸ்தகம் 9:12 சொல்லப்பட்டது போல, நீர் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதன் திறப்புகளை அடைத்து, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அதன் திறப்புகளை அடைத்து அதன் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொன்னீரே. உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடன்படிக்கை பெட்டி இருந்த அதே இடத்திலே தாவீதின் காலத்திற்கு பின்பாய் கன்று குட்டிகள் வந்து ஆராதனைகள் மாறினது ஆண்டவரே. தகப்பனே, எங்களுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய பலிபீடங்களை கர்த்தர் திருப்பி எடுப்பித்து ஸ்தாபிப்பீராக, எடுப்பித்து கட்டுவீராக, அதை சீர்படுத்துவீராக, அதை பழுது பார்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பலத்த கரத்திற்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த ஜாஷுவா டிவியில் இணைந்திருக்கிற அன்பு தேவ பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும். குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானங்கள் உண்டாகட்டும். வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் ஹீல் இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். வியாதிகள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும். உடைய பிள்ளைகள் உடைய பலத்த கரத்திற்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களுடைய கூடாரத்திற்குள்ளே திரும்ப எடுப்பித்து கட்டுகிற ஒரு அனுபவம் உண்டாகட்டும். எங்கள் கூடாரத்தை சீர்படுத்த ஒரு அனுபவம் உண்டாகட்டும். பழுதாய் போனவைகளை சரி பார்க்கிற ஒரு அனுபவம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒர்க் ஷாப்பில் வந்து நிற்கிறோம். நீங்கள் எங்களை ரிப்பேர் பண்ணும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீர் அப்படி செய்வீர், செய்ய போகிறீர், செய்து முடித்து விட்டீர். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்து முடிப்பார். ஆகவே பயப்படாதீர்கள். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி அதனுடைய திறவுகளை அடைத்து அதை மீண்டும் பழுதாய் போனவைகளை சீர்படுத்துகிற கர்த்தர் சொல்லுகிறார். விழுந்து போன பலவீனமான பழுதாய் போன நம்முடைய கூடாரத்தையும் ஆண்டவர் திரும்ப எடுப்பித்து கட்டுவார். தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம், அவருடைய சமூகத்தை தியானிப்போம். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். பிரியமான தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் அமர்ந்திருப்போம். இது லெந்து காலங்களாக இருக்கிறபடினாலே அல்ல. 40 நாள் பரிசுத்தவானாக இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். 40 நாள் கறி திங்க மாட்டேன், 40 நாள் பூல் வைக்க மாட்டேன், 40 நாள் உபவாசம் இருப்பேன், 40 நாள் காலைல மட்டும் சாப்பிடுவேன், மதியம் மட்டும் சாட மாட்டேன், நைட்டு சாட மாட்டேன். இந்த 40 நாள் கூத்து ஆகக்கூடாது. எப்போதுமே இந்த காலத்தில் மாத்திரம் இயேசுவை நினைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியிலும் இயேசுவை நினைக்கணும். காலையில் மற்ற நாள் காலையில் எந்திக்க மாட்டோம், ஆனால் இந்த காலத்தில் மட்டும் 40 நாள் காலையில் எந்திரிச்சு சர்ச்சுக்கு போவோம். யோசிக்கணும். 40 நாளை நாம் சும்மா ஒரு விக்கிரகமாக மாற்றிடக்கூடாது. ஆமாம், தினமும்
அனுதினமும் தன்னைத்தானே வெறுத்து அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு நடக்கணும். குடிகாரனாக இருப்பான், 40 நாள் கறி திங்க மாட்டேன் அப்படிமா. இதை கர்த்தர் வெறுக்கிறார். இதை கர்த்தர் வெறுக்கிறார். அவருக்கு உகந்ததாய் நாம் செய்ய வேண்டும், உகந்ததாய் செய்ய வேண்டும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாட்களிலே ஆவியானவர் நம்மளை பலப்படுத்துவார். வருகை தாமதிக்கும் என்று சொன்னால் அடுத்த மாதம் முதல் வாரம் உங்களை சந்திக்க கர்த்தர் கிருபை தருவார். அது வரைக்கும் தேவ பிரசன்னம், தேவ சமூகம் உங்களோடும் என்னோடும் ஜாஷ்வா டிவியில் இருக்கிற அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா. உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளூர் நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளூர் மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளூர்.